Praise the Lord. Hallelujah. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நம் ஆண்டவர் நமக்கு தருகின்ற இந்த வார்த்தை தேவனுடைய இரக்கம். சகோதரர்களே, தேவனுடைய இரக்கத்தை குறித்து நாம் ஒவ்வொரு காணொளி வாயிலாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 4வது பாகத்திலே நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது நாம் தேவனுடைய இரக்கத்தை பெற முடியும் என்பதை குறித்து தியானிக்க போகின்றோம். சகோதர சகோதரிகளே, 1வது பாகத்திலே நாம் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுவிடும் பொழுது நாம் தேவனுடைய இரக்கத்தை பெற முடியும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். 2வது, கர்த்தருக்கு பயந்திருக்கும் பொழுது நாம் தேவனுடைய இரக்கத்தை பெற முடியும் என்பதை 2வது காணொளி வாயிலாக நாம் தியானித்தோம். சகோதரர்களே, 3வதாக பார்க்கும் பொழுது நம்மை நாமே தாழ்த்தி தேவனிடத்தில் மன்றாடி ஜெபிக்கும் பொழுது நாம் தேவனுடைய இரக்கத்தை பெற முடியும் என்பதை பாகம் 3 நாம் தியானித்தோம். இந்த 4வது பாகத்திலே நாம் ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது தேவனுடைய இரக்கத்தை எப்படி பெற முடியும் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். சகோதர சகோதரிகளே, வேதம் சொல்கின்றது, யாத்திராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லப்பட்டுள்ளது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவனுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். சகோதரர்களே, அப்ப நீங்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய கற்பனைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்ப நம்ம பார்க்கும் பொழுது இப்ப ஆண்டவருடைய கற்பனைகள் பாரமானது அல்ல. சகோதர சகோதரிகளே, அந்த கற்பனைகள் எப்படின்னா லகுவானதா இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கின்ற, என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது. ஆமென். அப்ப நம்ம இந்த காணொலியை பார்த்துக்கொண்டு ஆண்டவர் என்ன கட்டளைன்னு போட்டு நம்மளை ஸ்ட்ரிக்டா வச்சிருக்காரு அப்படின்னு நாம் நினைக்க கூடாது. சகோதரர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய லகுவாய் இருக்கிறது. நாம் கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது தேவனுடைய இரக்கத்தை பெற்று தேவ ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சகோதர சகோதரிகளை, ஹல்லேலூயா. நம்ம கற்பனைகளை கை கொள்ளாம ஆண்டவரே எனக்கு இரக்கம் செய்யுங்க நம்ம வேணா நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது. சகோதர சகோதரிகளே, கற்பனைகளை கை கொண்டு வசனத்தின்படி நாம் வாழ்ந்து சாட்சியா இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய இரக்கத்தை நமக்கு தருகின்றவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த காணொளியில ஒரு 4 நபரை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். இறுதியாக நம் அருள்நாதராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். சகோதர சகோதரிகளே, 1வதாக ஆபிரகாமை குறித்து தியானிக்க போகின்றோம். 2வதாக இயேசுவின் தாய் மரியாளை குறித்து தியானிக்க போகின்றோம். இவர்கள் 2 பேரும் தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டதினாலே அவருடைய இரக்கத்தை பெற்றவர்களை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். அடுத்து 2 பேரை குறித்து தியானிக்க போகின்றோம். இவர்கள் யாருன்னா தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளாத 2 பேரை குறித்து தியானிக்க போகின்றோம். இதனால அவருடைய அழிவு எப்பேற்பட்டதாக போனதை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். அதுல சவுல் மன்னனை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். அதுக்கப்புறம் யெரொபெயாமை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். 2 பேரும் ராஜாவாக இருந்தவங்க ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் போனபடியினாலே அவருடைய அழிவு மிக மோசமாக இருந்தது. சகோதர சகோதரிகளே, இதை நாம் தியானித்த பிறகு இறுதியாக நம் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். நம் ஆண்டவர் எப்படி அவர் மனுஷகுமாரனாக தேவகுமாரனாக இருந்தாலும் மனுஷகுமாரனாக இந்த உலகத்திற்கு வருகின்றார். அவர் எப்பேற்பட்டவராக இருந்தாலும் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவராக இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். சகோதர சகோதரிகளே, அவர் கடவுளாக இருக்கிறதுனால அவருக்குன்னு இல்லை, அவர் எல்லா நியமத்தையும் கடைபிடிக்கிறவராக இருக்கிறார். இயேசுவை குறித்து நாம் இறுதியாக தியானிக்க போகின்றோம். 1வதாக நாம் ஆபிரகாமை குறித்து தியானிக்க போகின்றோம். இந்த ஆபிரகாமை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது ஆபிரகாம்னாலே ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் கண்ண முடிஞ்சு நமக்கு ஞாபகம் வரணும். இந்த ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே ஆண்டவர் முதல்ல ஆபிரகாமை சந்தித்து ஆபிரகாம்கிட்ட ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, நீ உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்திற்கு நீ போக வேண்டும்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்படி நீ போனேன்னா உனக்கு என்னென்ன ஆசீர்வாதத்தை தருவேன்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. 1வது, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். 2வது, உன்னை ஆசீர்வதிப்பேன். 3வது, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். 4வது, உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீயே ஆசீர்வாதமா மாறிடுவோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சகோதர சகோதரிகளை, இப்ப இந்த ஆபிரகாம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னபடி போனாரா, உடனடியாக கீழ்ப்படிந்து கிளம்பி போறாரு. இந்த ஆபிரகாம் போறப்ப அவருக்கு எத்தனை வயதுன்னு வேதம் சொல்கின்றது? 72 வயதுல கிளம்பி போகின்றார். 75 years old. அப்ப ஆண்டவர் சொன்னபடி கற்பனைகளை கை கொண்டு உடனே கிளம்பி போயிட்டாரு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல கிளம்பி போயிடுறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்படி போறப்ப என்ன ஆகும்? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன்னு சொல்லி பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி அநேக பிளெஸிங் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். சகோதரர்களே,
இப்படி இருக்கும் பொழுது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல திருப்பி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். ஆபிரகாம் போயிட்டாருங்க இருக்காரு அப்படியே. இப்ப ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் என்ன பண்றேன், உன் ஜனத்தை பெருக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. வானத்து மணலை போல, அதாவது இப்படி வானத்துல இருக்க நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர், எனக்கு குழந்தையே இல்லையேப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, நான் பிள்ளை இல்லாதவனா இருக்கிறேன், என் வீட்டு வேலைக்காரன் அந்த எலையேசர் தான் விசாரணை கர்த்தரா இருக்கா அப்படின்னு சொல்றப்ப, இவன் தான் எல்லாத்துக்கும் அத்தாரிட்டியா இருக்க ஆண்டவர் அப்படின்னு சொல்றப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவன் அல்ல, உன் கற்ப பிறப்பாய் பிறக்கிற உன் மகனே உனக்கு எப்படி இருப்பானா, எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளியாக இருப்பான்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல சொல்றாரு ஆண்டவர். சகோதரர்களே, அப்ப இந்த மாதிரி ஆபிரகாம் இப்படி சொல்லிட்டாரு, ஓகே ஆண்டவர்ன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இந்த ஆண்டவர் சொன்னது எங்க நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்துக்குள்ள நம்ம வந்தீங்கன்னா, தேவன் சொன்னபடி சாராள் ஒரு குமாரனை பெற்றெடுத்தாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்துல தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. சகோதர சகோதரிகளே, ஆபிரகாம் தேவன் சொன்னபடி கடைபிடித்தபடியினாலே ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்துல குமாரனை பெற்று ஈசாக்கு என்று பெயரிடுகிறார்கள். அப்பொழுது ஆபிரகாமுக்கு எத்தனை வயது என்று வேதம் சொல்கிறது, 100 வயதா இருந்தானாம். அப்ப 75வது வயசுல சொல்லி 100வது வயசுல வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொண்ட ஆபிரகாம் எப்பேற்பட்டவனாக இருக்கிறான், தேவனுக்கு பிடித்தவனாக, தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டவனாக இருக்கிறான். சகோதர சகோதரிகளே, தேவனை அதை நீதியாக எண்ணினார் என்று நாம் அங்கே படிக்கின்றோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆபிரகாம் தேவன் சொன்னது அப்படியே கீழ்ப்படிந்தார். அதனாலதான் ஆபிரகாம விசுவாசத்தின் தந்தையாக இருந்து எல்லாவற்றையும் கீழ்ப்படிய வைக்கின்றோம். இப்படி இருக்கு சகோதரர்களே. இப்பதான் ஆதியாகமம் இப்பதான் நம்ம பிரசங்கத்துக்குள்ளே வரோம் சகோதரர்களே. எல்லாரும் காதுள்ளவன் கேட்க கடவன் ஆதியாகமம் சொல்கின்றார் ஆவியானவர். ஹல்லேலூயா. இப்ப இந்த செய்திக்குள்ளே வரோம். இப்பதான் இந்த ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் தான் முக்கியமான கான்செப்ட் சகோதரர்களே. செய்திக்குள்ள பார்க்கும் பொழுது இப்படி இருக்கப்பா, கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தாராம். எப்ப, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தா, ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே ஆபிரகாமன் கூப்பிட்டு, ஆண்டவரே இதோ அடியேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆண்டவர் சொல்றாரு, உன் ஏகசுதனும் உன் கற்ப பிறப்பாய் பிறந்த உன் குமாரனாகிய ஈசாக்கை எனக்காக பலியிடு அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். தகன பலியாக பலியிடுன்னு சொல்றாரு. அப்ப எப்படி தகன பலியாக பலியிடணும்னு சொன்னோன்னே ஆபிரகாம் யோசிக்கவே இல்லை. அப்படியே ஆகட்டும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ஆபிரகாம், தன்னுடைய 2 வேலைக்காரர்களை கூட்டிக் கொண்டு குமாரனாகி ஈசாக்கை கூட்டிக் கொண்டு போறாராம். எத்தனை நாள் பிரயாணம் பண்ணி போறாராம், 3 நாட்கள் பிரயாணம் பண்ணி அந்த இடத்திற்கு போகின்றாராம். அப்ப வந்தோன்னா கழுதை வேலைக்காரெல்லாம் குறிப்பிட்ட இடத்துல நிப்பாட்டிட்டு, நானும் என் குமாரரும் மீண்டும் வருவோம்னு சொல்லிட்டு திருப்பி அந்த இடத்துக்கு போறாங்க. அப்ப ஈசாக்கு கேட்கிற, தகப்பனே நெருப்பு கட்டை எல்லாம் இருக்கு, ஆட்டுக்கிடாய் பலியிடா, ஆட்டுக்கிடாய் எங்கன்னு கேட்கிறப்ப, தன்னுடைய தகன பலிக்கானது தேவன் பார்த்துக் கொள்வான்னு சொல்லிட்டு ஈசாக்க கட்டி ஆபிரகாம் என்ன பண்றாரு, பலியிட போற கத்தி எடுத்து வெட்ட வர்றப்ப கர்த்தருடைய தூதரானவர் அங்க வந்து என்ன ஆயிடுச்சான், ஆபிரகாமே ஆபிரகாமே பிள்ளையாண்டார் மேல் கை வைக்காதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாது, நீ உன் ஏக புத்திரன் என்று பாராமல் எனக்கு கீழ்ப்படிந்தபடினாலே நான் உனக்கு எல்லா ஆசீர்வாதத்தை தரேன்னு சொல்லி அவன் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறார். சகோதரர்களே, இப்ப இந்த காணொலியை நீங்க பார்க்கிறப்ப ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்த போது அவன் ஆண்டவர் சொன்னபடி எல்லாம் செய்தார். ஹல்லேலூயா. இதுல ஒரு மறை பொருளை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க சகோதரர்களே. இங்க சொல்லப்பட்டுள்ளது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய தூதரானவர் வந்தாராம். யாரு? கர்த்தருடைய தூதன் அல்ல, கர்த்தருடைய தூதரானவர். அதாவது தூதரானவர் ஹானரபிள் வேர்டு வந்தாலே அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஒரு மறைபொருள் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துறாரு. அப்ப ஆபிரகாம் அங்க மோரியத்தை பலியிடும் பொழுது வந்தது யாரா? இயேசு கிறிஸ்து வந்தாராம். அப்ப கர்த்தருடைய தூதன் அல்ல, தூதரானவர் வந்து அங்க பேசினார் என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து அப்பவே ஆபிரகாமை சந்தித்து உன் மகனை பலியிடாதுன்னு சொல்றாரு. அப்ப தூரத்துல எடுத்து பார்க்கும்போது அங்க ஒரு ஆட்டுக்கிடா இருந்துச்சா, அதை எடுத்து ஈசாக்குக்கு பதிலாக பலியிட்டார்களாம். அப்ப நீங்க இங்க பார்க்கும் பொழுது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஆபிரகாமை சந்தித்து ஆபிரகாமுக்கு என்ன பண்றா, நீ எனக்கு கீழ்ப்படிந்தபடினால அவனை ஆசீர்வதிக்கின்ற தேவனாக இருக்கிறார். சகோதரர்களே, அப்ப தேவனுடைய கட்டளையை ஆபிரகாம் கீழ்ப்படிந்தபடினாலே நீதிமானாக மாறுகின்றான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க, உங்களுக்கு ஆண்டவர் உணர்த்துறாங்க சகோதரர்களே, அப்படி ஆபிரகாமை போல கீழ்ப்படுகிறவர்களாக நீங்க மாறும் பொழுது உங்களை தேவன் ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
இப்ப இரண்டாவதாக நாம் ஒரு பெண்மணியை குறித்து தியானிக்க போகின்றோம். புதிய ஏற்பாட்டிலே லூக்கா சுவிசேஷம் 1 26 வசனத்தில் நாம் தியானிக்கும் பொழுது அது யார் என்று பார்த்தால் இயேசுவின் தாய் மரியாளை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். இங்கு என்ன போடப்பட்டுள்ளது என்றால், காபிரியேல் என்ற தூதன் வருகின்றார். அவள் இயேசுவின் தாயாக மரியாள் இடத்தில் வருகின்றார். இங்கே வரும்பொழுது அவர் எங்கே சொல்கின்றார், மரியாளை கிருபை பெற்றவளை நீ வாழ்க, பெண்களுக்குள் நீ ஆசீர்வதிக்க, ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொன்ன பொழுது இந்த மரியாளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இந்த வாழ்த்துகள் எப்படிப்பட்டது என்று கலங்கினார். அப்படியே இப்ப ஏனென்று பார்த்தா ஒரு தூதன் வர்றாரு, இந்த மாதிரி வாழ்த்துறாருன்னு சொல்றப்ப அவர் அந்த தூதன் சொல்றாரு, மரியாதை நீ பயப்படாது, நீ ஒரு குமாரனை பெறுவா, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் யாரா? அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவுடைய குமாரனாக இருக்கிறார், உன்னிடத்துல பெறுவார்னு சொல்றப்ப அந்த அம்மா சொல்றாங்க, நான் புருஷனை அறியேனே, இது எப்படி நடக்கும் சொல்றாரு, பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடும், உன்னதமான ஒரு நிழல் உண்மையில் விழுன்னு சொல்றப்ப அந்த அம்மா பார்த்தோன்னே, இதோ நான் ஆண்டவரின் அடிமை, முதல் சொற்படியே எனக்கு ஆகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமென். அப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா இதான் அந்த நிகழ்வு சொல்லியாச்சு. இங்க முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, தூதன் சொல்றப்ப இது மாதிரி உனக்கு நீ கர்ப்பமாயி ஒரு குழந்தையை பிறப்பான்னு சொல்றப்ப, நான் புருஷனை அறியேன்னு சொல்றப்ப, பரிசுத்த ஆவியினால நீ கர்ப்பமாயி ஒரு குழந்தையை பெறுவான்னு சொல்றப்ப அந்த அம்மா கேட்டிருக்கலாம், அப்படி பண்ணா எனக்கு பிரச்சனை வருமே, திருமணம் ஆகுவதற்கு முன்னே ஒரு பெண்மணி கர்ப்பமாக இருந்தா என்ன ஆகும், கல்லெறிந்து கொள்வார்கள், விபச்சாரத்தின் நிலம் இவள் குழந்தையை பெற்றுட்டான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கல்லெறிந்து கொள்வார்கள். அப்ப மரியா எதற்குமே அஞ்சவில்லை. ஆண்டவருடைய வார்த்தை வந்த உடனே என்ன சொன்னா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்களது சொற்படி ஆகட்டும் சொன்னபடினாலே இந்த மரியாள் என்ன, மரியாளுக்கு தேவனுடைய இரக்கம் என்ன வந்துச்சுன்னா, இந்த எலிசபெத் அம்மா பரிசுத்தாவினால் நிறைந்து அன்னை மரியாள் அவங்க வீட்டிற்கு போகும்போது சொல்றாங்க, இதோ ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வருவதற்கு நான் எப்படிப்பட்டதுன்னு லூக்கா 1 வசனத்துல சொல்றாங்க. அப்ப இந்த மரியாள் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டபடினாலே இயேசுடைய தாயார், ஆண்டவருடைய தாயார் அப்படிங்கிற ப்ரமோஷனை பெற்றுக் கொள்றாங்க. அது மாத்திரம் இல்ல, லூக்கா 1 வசனத்திலே விசுவாசித்தவளே வாக்கியவதி என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த மரியாள் விசுவாசித்தபடினாலே அவள் வாக்கியவதியாக மாறுகின்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது யார் சொல்றது? எலிசபெத் அம்மா பரிசுத்த ஆவியினால் நிரம்பி சொல்றாங்க. அப்ப எலிசபெத் அம்மா சொல்ல சகோதரர்களே, பரிசுத்த ஆவியானவர் சொல்கின்றார். என்னது? விசுவாசித்த மரியாள் நீ பாக்கியவதி என்று ஆண்டவர் சொல்கின்றார். அப்ப நீங்க இங்க பார்க்கும் பொழுது இந்த விசுவாசித்தபடினாலே ஆண்டவருடைய வார்த்தையை மரியாள் விசுவாசித்தபடினாலே அவள் பாக்கியவதியாக மாறுகின்றாள். சகோதர சகோதரிகளே, இப்ப இந்த காணொலியை பார்க்கின்ற நீங்க இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நம்மள்ட்ட யாராவது சொன்னா நடக்காத ஒரு நடக்கவே நடக்காது, ஒரு புருஷனை அறியாமல் ஒரு ஸ்திரீ எப்படி குழந்தையை பெற முடியும்? ஆக நடக்க முடியாத காரியத்தை சொன்னாலும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை அவள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டபடியினாலே இந்த மரியாள் பாக்கியவதியாக மாறுகின்றாள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்க ஆபிரகாம் தேவனுடைய கற்பனையை கட்டளை அப்படியே கேட்டபடியாக நீதிமானாக மாறினான். இங்கே மரியாள் பாக்கியவதியாக மாறுகின்றாள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆக இந்த காணொலியை பார்க்கின்ற நாம எப்படி இருக்கணும்? இந்த ரெண்டு பேரை சொன்னோம், ஆபிரகாம், இயேசுவின் தாயாகிய மரியாள். ரெண்டு பேருமே என்ன ஆயிடுச்சு? கற்பனைகளை கை கொண்டபடினால நீதிமானாக மாறுகின்றால், இங்கே பாக்கியவதியாக மாறுகின்றார். இந்த காணொலியை பார்க்கின்ற நாமும் ஆண்டவர் நமக்கு உணர்த்துறாங்களா, உடனடியாக அப்படியே கீழ்ப்படியணும். ராணுவத்துல எப்படி கமாண்டர் சொன்னோட அப்படியே கீழ்ப்படுறாங்க, அது மாதிரி நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படியும் பொழுது, கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது தேவனுடைய இரக்கத்தை பெற முடியும். சகோதர சகோதரிகளே, இப்ப இந்த ரெண்டு பேரை குறிச்சு நம்ம பார்த்துட்டோம். தேவனுடைய வார்த்தைகள் கற்பனையை கீழ்ப்படியாம அந்த ரெண்டு பேரை குறித்து நம்ம இப்ப தியானிக்க போகின்றோம். இங்க பார்க்கும்போது 1 சாமுவேலின் புஸ்தகம் 15 இஸ்ரவேலின் முதல் மன்னனாகிய சவுலை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். சகோதரர்களே, இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாமுவேல் சொல்றாரு, ஆண்டவர் உங்களுடைய ராஜா வாக்கியிருக்காரு, இந்த அமலேக்கியர் இந்த யுத்தம் பண்ண வராங்க, இந்த அமலேக்கியரை யாரையும் விட்டு வைக்காத. அதாவது எப்படி? குழந்தைகள் அதுல போடப்பட்டிருக்க வேதத்துல குழந்தை, ஆடு, மாடு, கழுத, ராஜா யாரையும் விட்டு வைக்காத, எல்லாரையும் கொண்டுடுங்க அப்படின்னு சொல்றப்ப ஆண்டவர் இந்த மாதிரி சொல்ற. ஏன் ஆண்டவர் இப்படி சொல்றாருன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும் பொழுது இந்த அமலேக்கியர் என்ன பண்றாங்கன்னா, அவங்கள யுத்தம் பண்ணி போறப்ப, அதாவது போராட்டம் பண்ணி ஆண்டவருக்கு அப்படியே மனதில் வைத்திருந்தார். அந்த வசனம் சொல்லுது, இந்த அமலேக்கியர் பண்ணதை நான் மனதில் வைத்திருக்கிறார், ஒருத்தனை விட்டுறாது அப்படின்னு சொல்லி சாமுவேல் வழியாக இந்த சவுல் மன்னத்துல ஆண்டவர் சொல்கின்றார். இவனும் போருக்கு புரியல போறப்ப பார்த்தா என்ன ஆயிடுச்சு? அதே மாதிரி அமலேக்கியரை முறியடிக்கிறாங்க. அமலேக்கியரை முறியடிக்கிறப்ப என்ன ஆயிடுச்சு? அமலேக்கிய ராஜா ஆகாத கொல்லாம அப்படியே சவுல் வைத்திருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, பாக்குறாங்க நிறைய ஆடு மாடுகள், கொள்ளை பொருட்கள் எல்லாம் இருக்கு.
முதல் தரமானதெல்லாம் இதை போய் நம்ம கொல்லணுமா? ஆண்டவர் சொல்லுங்க நம்ம கீழ்ப்படியணுமா? நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ஆடு நல்ல மாடு, ஆடு மாடுகள் எல்லாம் இருக்கு. இந்த கொள்ளை பொருள் மேல இச்சே வந்துருச்சு. யாருக்கு? சவுல் மன்னனுக்கு. அப்ப என்ன ஆயிடுச்சு? இவன் என்ன பண்றான்? பிளான் பண்றான் பாருங்க. அங்க போடப்பட்டுள்ளது, சவுலுக்கும் ஜனங்களுக்கும் ஆசை வந்துருச்சான். உடனே சவுல் என்ன பண்றான்? நல்லா நான் தரமா இருக்க அந்த ஆடு மாடுகளை எல்லாம் கொல்லாம நலிவடைந்து போயிருக்கிறத மட்டும் கொள்றான். சகோதர சகோதரிகளை இப்படி அவன் கொன்னதுனால என்ன ஆயிடுச்சு? கர்த்தருடைய கீழ்ப்படிதல் இல்லாம போயிடுச்சு. ஆண்டவர் வார்த்தைக்கு அவன் முழுவதுமாக கீழ்ப்படியல. அதனால ஆண்டவர் சொல்றாரு சாமுவேல்ட்ட, சவுலை ராஜாவாக்கினது எனக்கு விசனமா இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த சவுல் என்ன ஆயிடுச்சு? மிகவும் எளிய குடும்பத்துல இருந்தான். இப்ப பென்யமீன் கோத்திரத்துல எளிய குடும்பத்துல இருந்த சவுல் ஆண்டவர் ராஜாவாக்கினான். அந்த சவுல் என்ன ஆயிடுச்சு? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டான். ஆண்டவர் ஒருத்தரை விட்டு விடாதுன்னு சொல்றப்ப முதல் தரமான ஆடு மாடுகள் அந்த கொள்ளை பொருள் மேல இச்சைனால ஆண்டவர் வார்த்தையை கீழ்ப்படியாதனால ஆண்டவர் என்ன ஆயிடுச்சு? சாமுவேல்கிட்ட சொல்லி அனுப்புறாரு, பார் சவுல் இப்படி பண்ணிட்டான், என்ன அவனை ராஜாவாக்குனதே எனக்கு எப்படி இருக்கு? சனமா இருக்கு அப்படின்னு ஆண்டவர் கவலைப்படுறாரு. இப்ப சாமுவேல் கிளம்பி போறாரு சவுல்கிட்ட போய். இவங்க சவுல் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி ஜெயஸ்தம்பம் நட்டிட்டு வராரு. அப்ப சாமுவேல் கேட்கிறாரு சவுல்கிட்ட, என்ன காரியம் செய்திருக்கு? ஆண்டவர் சொன்னபடி செஞ்சிருக்கான்றப்ப இவர் சொல்றாரு, ஆண்டவர் சொன்னபடி செஞ்சிருக்கேன், இந்த நல்லதெல்லாம் எதுக்காக வச்சிருக்கேன் தெரியுமா? கர்த்தருக்காக பலியிட வச்சிருக்கேன்னு அப்படியே எப்படி ஆண்டவர்கிட்ட எப்படி பதில் சொல்றான் பாருங்க சவுல். இந்த சாமுவேல்ட்ட வந்து சொல்றப்ப, இந்த முதல் தரமான ஆடு மாடுகள் எல்லாம் நான் கர்த்தருக்கு பலியிடுறதுக்காக வச்சிருக்கேன்னு சொல்றப்ப சாமுவேல் டென்ஷன் ஆயிட்டாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு கீழ்ப்படிவதுதான் உத்தமம், பலியிடுவதை காட்டிலும் கீழ்ப்படிவது உத்தமம் என்று அங்கே சாமுவேல் சவுலிடத்துல சொல்கின்றார். சரி நான் உன்கிட்ட வரமாட்டேன் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றப்ப, கிளம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் திரும்பி போறப்ப சவுல் அவரை பிடிச்சிருக்கிறப்ப அவருடைய சால்வை தொங்கல் கிழிந்து போயிட்டான். இதே போல உன்னுடைய ராஜ்யபாரியம் கிழிந்து போவோம், உன்னுடைய இந்த ராஜ்யத்தை உன்னுடைய தோழனுக்கு கொடுக்கிற, உத்தமனா இருக்க தோழனுக்கு கொடுக்கிறான்னு சொல்றப்ப அது மாத்திரம் அல்லாம ஆண்டவர் சொன்னபடி இந்த சாமுவேல் என்ன செய்யறாரு? அமலேக்கிய ராஜாவை என்ன பண்றாரு? அப்படி ஆகாத வெட்டி வீழ்த்திட்டு சாமுவேல் கிளம்பி போயிட்டாரு. இப்ப நீங்க இங்க பார்க்கும் பொழுது இந்த சவுல் கர்த்தருக்கு கீழ்ப்படியில சகோதரர்களே. இவனோட முடிவு என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 சாமுவேலின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொண்டா அங்க பாத்தீங்க என்னாச்சு? ஆண்டவர் அமலேக்கியரை கொல்ல சொன்னாரு. இவன் அமலேக்கிய ராஜாவையும் உயிரோட வச்சிருந்தா, கொள்ளை பொருளுக்கும் ஆசைப்பட்டிருந்தான் அந்த சவுல். என்ன ஆயிடுச்சு கடைசியில பாத்தீங்கன்னா, 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரத்துல பெலிஸ்தியருக்கு இஸ்ரவேலுக்கு போர் புரியறப்ப பெலிஸ்தியர் ஜெயிக்க வராங்க. இந்த சவுலோட மகனை கொண்டுட்டாங்க. இங்க சவுலையை அடுத்து கொல்ல வர்றப்ப பார்த்தோன்னா சவுல் சொல்றான், நான் இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியர் கையால சாவுடைய கட்டில என்ன கொண்டுடுன்னு அவனோட ஆயுததாரிட்ட சொல்றப்ப அவன் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சவுல் என்ன பண்றான் சகோதரர்களை இங்க பாருங்க, சூசைட் பண்ணிக்கிறான். என்ன சூசைட் சொல்றீங்கன்னா, இவன் ஆயுததாரி கொள்ளனோட சவுல் என்ன பண்றான்? தன்னுடைய வாளை நீட்டி வச்சு அது மேல அவனே விழுந்துடுறான். சவுலு நான் இவங்க கையால சாவுறது நானே செத்து போயிடுறேன்ட்டு விழுகிறான் பாருங்க. அப்ப இப்படி செஞ்சவன் என்ன ஆயிடுச்சு? சவுல் செத்து போயிட்டான்னு நினைச்சு எல்லாரும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்ப என்ன ஆயிடுச்சு? இங்க பாத்தீங்கன்னா அவனே சாகுற நிலைமைக்கு போயிட்டான், சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டான். சகோதரர்களே இதுல ட்விஸ்ட் பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு? 2 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 3 நாட்கள் கழித்து ஒரு அமலேக்கியன் வரான். தாவீது ஓடி சொல்றான், இந்த மாதிரி நான் போன எதிர்ச்சியா அங்க சவுல் பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு? இப்படி குத்துவீரும் கொலைவீருமா கிடக்காரு. நான் போய் அவர்கிட்ட கேட்கிறப்ப அவர் கேட்கிறாரு, நீ யாருப்பான்னு கேட்கிறப்ப நான் அமலேக்கியன் அப்படின்னு சொல்றப்ப, இந்த என்னோட உயிர் என்கிட்ட போக மாட்டேங்குது, என்னை கொன்னுடு, எனக்கு இந்த வேதனை தாங்க முடியலன்னு சொல்றப்ப இவர் இனிமே பொழைக்க மாட்டான்னு சொல்லி நான் அவரை கொன்னுட்டேன், வெட்டி எடுத்து வந்துட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவீதுட்ட ஓடி சொல்றான். இப்ப நீங்க இங்க நல்லா கவனிங்க சகோதரர்களே, ஆண்டவர் அமலேக்கியரை கொல்லும்படி சவுலிடத்தில் சொன்னார். சவுல் அதை செய்யாதபடியினாலே அந்த அமலேக்கியன் கையாலே சாகும்படி ஆண்டவர் சவுலை ஒப்பு கொடுத்தார். சவுலோட உயிர் போகல. நீங்க நல்லா கவனிங்க, தன்னுடைய வாளிலே அவன் குத்தி கொண்டாலும் அவனுடைய உயிரை போகாம கடவுள் கர்த்தர் தடுத்து வைத்திருந்தார். தடுத்து வைத்தது எதற்காக? அமலேக்கியன் கையாலதான் அவன் சாகணுங்கிறதுக்காக கர்த்தர் தடுத்து வைத்திருந்தார். அதன்படி ஒரு அமலேக்கியனை இங்க அனுப்பி அந்த அமலேக்கியன் தான் அந்த சவுலை கொள்கின்றான். சகோதர சகோதரிகளே, தாவீதிடத்தில் சொன்னபோது தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவனை கொன்னாய் என்று சொல்லி அந்த அமலேக்கியனை தாவீது கொன்று விடுகின்றான். ஆக நீங்க இங்க பார்க்கும் பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் கை வைக்க முடியாத அளவுக்கு அந்த அமலேக்கியன் செத்து விட்டான். அதை இங்கே நாம் சொல்வது பதில இந்த சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அமலேக்கியனை கொல்லாமல் விட்டபடியானாலே அமலேக்கியன் கையாலே சாகும்படி ஆண்டவர் சவுலை ஒப்பு கொடுத்தார். ஆக நீங்க இங்க என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் கர்த்தரை விட்டு விலகும் பொழுது கர்த்தர் உங்களை
வெற்றி விடுகின்றார், உங்களை ஒப்பு கொடுத்து விடுகின்றார். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? சவுல் திருப்பி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டது, சவுல் வரவே இல்லை. அவன் கீழ்ப்படியில் அப்படியே விட்டுட்டு போயிட்டான். அப்ப அவனை சாவுக்கு ஒப்பு கொடுத்துட்டார். அப்ப நீங்க இங்க பார்க்கும்போது இந்த காணொலி வாயிலாக எச்சரிப்பின் செய்தியாக ஆவியானவர் உங்களுக்கு சொல்வது என்னவென்றால், மகனே மகளே, கர்த்தரை விட்டு பிரிகிற அனுபவத்தை விட்டு விட்டு இன்றே நீ திரும்பி வா. தாவீதும் பாவம் செய்தான், அவன் ஆனால் கர்த்தரிடத்தில் திரும்பி வந்து விட்டான். இந்த சவுல் கர்த்தரிடத்துல திரும்பி வராதபடினாலே அவன் மரணத்திற்கு பாத்திரனாக மாறிவிட்டான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த சவுலை குறித்து நாம் தியானித்தோம் சகோதரர்களே. அவன் தேவனுடைய இரக்கத்தை பெற முடியாதவனாக போய்விட்டான். ஏனென்றால் அவன் கற்பனைகளை கை கொள்ளவில்லை. அதனால் தேவனுடைய இரக்கத்தை சவுலால் பெற முடியாமல் போய்விடுகிறது. இன்னொரு நபர், இன்னொரு ராஜாவை குறித்து தியானிக்க போகிறோம், யெரொபெயாம். இந்த யெரொபெயாம் பாத்தீங்கன்னா சகோதரர்களே, இந்த பைபிள்ல ரொம்ப கொடூரமான ராஜா யாருன்னா இந்த யெரொபெயாம் தான். ஏன்னா எப்படி பிரதர் நீங்க சொல்றீங்க அப்படின்னா, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல எடுத்துக்கொண்டா இந்த யெரொபெயாம் மாதிரி ஒரு முட்டாள் யாருமே கிடையாது. ஏனென்று பார்த்தால் தாவீதினுடைய குமாரன் சாலமோன். இந்த சாலமோன் பாவம் செய்தபடினாலே கர்த்தர் யெரொபெயாமை தெரிந்தெடுக்கின்றார். யெரொபெயாம் வந்து சொல்றாரு, அகஸ்திய தீர்க்கதரிசி வழியா சொல்லும் பொழுது, ஒரு புது சால்வையை கிழிச்சு 10 பகுதிகளா கிழிச்சு இஸ்ரவேலுடைய 10 கோத்திரங்களை நான் உனக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஏன்னா தாவீதினுடைய குமாரன் சாலமோன் நினைச்சபடி நடக்கல, அதனால இஸ்ரேல் ராஜ்யத்தை உனக்கு நான் கொடுக்குறேன். ஆனா தாவீது ஒரே ஒரு கோத்திரத்தை மட்டும் நான் அவர்களுக்கு கொடுத்திருப்பேன்னு சொன்னபடி அதே மாதிரி என்ன ஆயிடுச்சு, 10 கோத்திரத்தை ஒப்பு கொடுக்கிறார். அப்ப இந்த என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு கோத்திரம் என்னன்னா யூதா கோத்திரமும் பென்யமீன் கோத்திரமும் சேர்ந்தது அது ஒரு கோத்திரம் ஆயிடுச்சு. மீதி இருக்கிற 10 கோத்திரத்தை என்ன ஆயிடுச்சு, அந்த யெரொபெயாமுக்கு ஆண்டவர் கொடுத்துடுறாரு. இப்படி இருக்கும் பொழுது இந்த யெரொபெயாம் ராஜாவாக மாறிவிடுகின்றான். இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் இங்க எருசலேமுக்கு போய் பிரேயர் பண்றதுக்கு போவாங்க. அப்ப வருஷம் வருஷம் பண்டிகை ஆசரிக்க போறதுனால இந்த யெரொபெயாம் ராஜாவாயிட்டான். ராஜாவானு யோசிக்கிறான், இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ராஜாவாயிட்டோம், இஸ்ரவேலுக்கு ராஜாவாயிட்டோம். அங்க யூத ராஜா இருக்கான் ரெகொபெயாம், யாரு, சாலமோனுடைய பையன். இப்ப இந்த ஜனங்கள்லாம் எருசலேமுக்கு போய் பிரேயர் பண்ண போறப்ப அங்க ரெகொபெயாம்கிட்ட போய் அவனோட சேர்ந்துட்டு நம்மளை கொண்டுட்டாங்கன்னா அப்ப நம்ம என்ன பண்றது யோசிக்கிறான். பிசாசு இப்பதான் யெரொபெயாம் உள்ள வருது. சகோதர சகோதரிகளே, இந்த யெரொபெயாம் யோசிக்கிறான், ஜனங்களை எருசலேமுக்கு போவிட்டு கர்த்தரிடத்துல போவிட்டாதானே பிரச்சனை. 2 கண்ணுக்குட்டியை செஞ்சு வச்சு இதுதான் கர்த்தர்னு சொல்லிட்டா எருசலேமுக்கு போக மாட்டாங்கல்ல, அப்ப ஜனங்கள் இங்கே இருந்துருவாங்கல்ல, அப்ப நான் கடைசி வரைக்கும் ராஜாவா இருந்துருவேன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், தான்ல ஒரு கண்ணுக்குட்டியும் பெயர்செபால ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு வைக்கிறான். இவைதான் எகிப்திலிருந்து உங்களை குறித்துக் கொண்ட கர்த்தர் என்று சொல்கின்றான். சகோதரர்களே, விக்கிரக ஆராதனைக்கு வழிவகுக்கின்ற அந்த யெரொபெயாம் என்றவன் ஆண்டவர் சொல்றாரு, நீ என் கற்பனைகள் படி கை கொண்ட தாவீதை போல உனக்கு வீட்டை கட்டுவேன்னு சொல்றாரு. எங்க, பரலோகத்துல யெரொபெயாமுக்கு சொன்னாரு. ஆனா அந்த யெரொபெயாம் என்ன ஆயிடுச்சு, இங்க இருக்க இந்த அரசாட்சி, இந்த ராஜ்யத்திற்கு ஆசைப்பட்டு பரலோக ராஜ்யத்தை இழந்து விட்டான். சகோதரர்களே, அப்ப நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, 10 ராஜாக்களை கட்டிலும் என்ன பண்றான், ஒரு விக்கிரக ஆராதனை உருவாக்குறான். இவங்க எருசலேமுக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், தான்ல ஒரு கண்ணுக்குட்டியோ பெயர்செபால ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு வைக்கிறான். சகோதரர்கள், அங்க சொல்லப்பட்டுள்ளது வார்த்தை, இதற்காக தானுக்கு போய் அந்த கண்ணுக்குட்டியை பக்கத்துல ஜனங்கள் அவ்வளவு தூரம் போவாங்களாம். அப்போ ஆண்டவருடைய இருதயம் எப்படி இருக்கும் சகோதரர்களே, பாருங்க. விக்கிரக ஆராதனைக்கு வித்திட்டு வைத்த அந்த யெரொபெயாம், இவருடைய விளைவு என்னாச்சு, சவுலை காட்டிலும் கொடூரமான விளைவு. சகோதரர்கள், என்ன ஆகிவிட்டது தெரியுமா, இந்த யெரொபெயாமுடைய சந்ததியே இல்லாதபடி ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய சுவர்ல நீர் விடுற ஒரு நாய் கூட இருக்காதுன்னு சொல்லி எல்லாவற்றையும் ஆண்டவர் அழித்து போட்டு அவனுடைய சந்ததியே இல்லாமல் போய்விட்டது. இந்த யெரொபெயாமுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன என்று பாருங்கள் சகோதரர்களே. இந்த யெரொபெயாம் கர்த்தருக்கு பயந்து, கர்த்தர் தான் இந்த கோத்திரத்தை நமக்கு கொடுத்தாரு, கர்த்தர் நம்மளை வழிநடத்துவார் என்று அவன் எண்ணாமல் இந்த ராஜ்யம் என்னை விட்டு போய்விடுமே என்று சொல்லி எருசலேமுக்கு போனா சாலமோனுடைய மகனாகிய ரெகொபெயாமிட்ட மக்கள் எல்லாம் போயிட்டாங்கன்னா என்னை கொண்டு போடுவாங்களேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், கன்று குட்டிகளை செய்து வைத்து கர்த்தருக்கு பிடிக்காத பொல்லாப்பான காரியம் விக்கிரக ஆராதனைக்கு வித்திட்டதனால் அவன் சந்ததியால், அவன் மட்டும் அழியவில்லை சகோதரர்களே, அவன் சந்ததி அழிந்து ஆடு மாடு மிருகஜீவன் எதுவுமே இல்லாத அளவுக்கு கர்த்தர் அழித்து போட்டார். தேவ கோவாக்கினை பற்றி இருந்தது. சகோதரர்களே, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் விக்கிரக ஆராதனை. வேசித்தனத்தை காட்டிலும் அதிகமாக ஆண்டவர் இருப்பது முதலாவது விக்கிரக ஆராதனையை தான் இருக்கிறார். சகோதர சகோதரிகளை, அப்ப இந்த விக்கிரக ஆராதனை இந்த யெரொபெயாம் செய்தபடினாலே அவன் சந்ததியே இல்லாமல் அளவுக்கு ஆண்டவர் பூமியில் அவனுடைய வம்சமே இல்லாதபடி அழித்து விட்டார். அப்ப இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க விக்கிரக ஆராதனை இருக்கீங்களா, இன்னைக்கே மனம் திரும்பி கர்த்தரிடத்துல வாங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப 2 ராஜாவை குறித்து பார்த்தோம். அப்ப கர்த்தருடைய கற்பனையை கீழ்கொள்ளாம கை கொள்ளாதபடி சவுல் இருந்தார். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாதனால சவுல் மரித்து போனான்.
அது போல இந்த யெரொபெயாம் கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாமல் கன்றுக்குட்டிகளை உருவாக்கினபடி அவன் சந்ததியே இல்லாமல் போய்விட்டது. சகோதர சகோதரிகளை, இந்த காணொலியை பார்க்கின்ற நீங்க இன்னைக்கு பாவத்துல இருக்கீங்களா? இந்த சவுலை போல ஆண்டவருக்கு வார்த்தை கீழ்ப்படியாம இருக்கீங்களா? இல்ல இந்த யெரொபெயாம் போல விக்கிரகாரங்களை மூழ்கி இருக்கீங்களா? விக்கிரகாரரை விட்டு இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்துல பாருங்க, அவருடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்க சகோதரர்களே. இறுதியாக நாம் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். மத்தேயு நற்செய்தி 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறுவதற்காக வருகின்றார். அங்கே யோவான் ஸ்நானகன் இருக்கின்றார். ஆண்டவர் ஞானஸ்தானம் பெறும் பொழுது யோவான் ஸ்நானன் சொல்கின்றார், நான் உம்மால ஞானஸ்தானம் பெற வேண்டியிருக்க, நீங்க வந்து ஞானஸ்தானம் பெறலாமான்னு சொல்றப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்படி எல்லா நியதிகளையும் நிறைவேற்றுவது நம்முடைய கடமையா இருக்கிறது, இப்பொழுது இடம் கொடுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? யோவான் ஸ்நானகன்ட்ட போய் ஞானஸ்தானம் எடுக்கிறார். சகோதர சகோதரிகளே, அவர் மூழ்கி எந்திரிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவடியில வந்து இவரே நேசகுமாரன், இதில் நான் பிரியமா இருக்கேன்னு ஆண்டவர் பிதாவுடைய வார்த்தை வருகின்றது. அப்ப நீங்க இங்க பார்க்கும் பொழுது நம்ம தியானிக்க வேண்டியது என்னன்னா, இயேசு கிறிஸ்து நான் தான் கடவுள் ஆயிடுச்சு, நான் வந்திருக்கேனே, நான் எதற்கு கற்பனையை கைப்பிடிக்கணும்? அப்படி அல்ல. எல்லா கற்பனைகளும் அவர் மனுஷகுமாரனாக இருந்தாலும் தேவகுமாரனாக இருந்தாலும் மனுஷ சாயல வந்து கற்பனைகளை நிறைவேற்றினார். ஞானஸ்தானத்தை பெற்றார் யோவான் ஸ்நானன் வழியாக. இவர் இப்படி கற்பனை நிறைவேற்றினார். என்ன நடந்தது? அவர் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக் கொண்டார். எப்பொழுது? இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கரையேறினே பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்து இறங்கினார். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து கற்பனைகளை கை கொண்டபடியினாலே ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார். அவர் மனுஷனாக இருந்தாலும் கற்பனைகளை கை கொண்டார். சகோதர சகோதரிகளே, சரி, இதனால என்ன ஆயிடுச்சு? மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல பிசாசு 3 சோதனைகளை வெற்றி பெறுகின்றார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்துல பிசாசு சொல்கின்றான், இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும் சொல்றப்ப ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயில் இருந்து பிறகு வார்த்தையினாலே உயிர்ப்பிப்பான் என்று பிழைப்பான் என்று ஆண்டவர் சொல்கின்றார். அதே மாதிரி 2வது சோதனையில ஜெயிக்கிறாரு. 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல பிசாசு சொல்கின்றான், தேவாலயத்து உப்பிரையின் மேல் ஏறி நின்று சொல்றாரு, நிப்பாட்டி என்ன சொல்றான்? தாழ குதியும், அப்போது உங்களுடைய தூதர்கள் வந்து உண்மை காப்பாற்றுவான்னு சொன்ன போது ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய தேவனை பரிச்சை செய்து பார்க்காதது என்று வேதத்துல சொல்லப்பட்டுள்ளது என்று சொல்லி பிசாசு சொல்றான். பிசாசுக்கு இறுதியா வசனம் தெரியல, என்ன சொல்றான்? தன் இடத்துல இருக்க எல்லாத்தையும் காட்டி சாஸ்திராங்கமா இடத்தை விழுங்க, இந்த ராஜ்ய மகிமை எல்லாத்தையும் உங்களுக்கு தரேன்னு சொல்றப்ப, அப்பாலே போல் சாத்தான தேவன் ஒருவனுக்கு ஆராதனை பண்ணுவாங்க என்று ஆண்டவர் சொல்லி பிசாசை ஜெயிக்கின்றார். ஹல்லேலூயா. தேவதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார் என்று நாம் அங்கே படிக்கின்றோம். அப்ப இந்த பிசாசை ஜெயிக்கின்ற இந்த வல்லமை இயேசு கிறிஸ்துக்கு எங்கே இருந்து வந்தது? ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றதுனால வந்தது. இந்த ஆவியானுடைய அபிஷேகம் எப்படி வந்தது? அவர் ஞானஸ்தானம் பெற்றதுனால வந்தது. ஞானஸ்தானம் ஏன் பெற்றார்? தேவனுடைய கற்பனை நிறைவேற்றுவதற்காக ஞானஸ்தானம் பெற்றார். ஹல்லேலூயா. அப்ப கற்பனைகளை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றியபடினாலே பிசாசை ஜெயிக்கின்ற அதிகாரத்தை அவர் பெற்றுக் கொண்டார். ஹல்லேலூயா. இந்த காணொலியை பார்க்கின்ற ஊழியக்காரர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நீங்க தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது பிசாசை மேற்கொள்கின்ற அதிகாரத்தை இயேசு உங்களுக்கு தருகின்றார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்க நாம கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது தேவனுடைய இரக்கத்தை பெற முடியும். சகோதர சகோதரிகளே, நாம் ஆபிரகாமை குறித்து தியானித்தோம். அவன் கற்பனைகளை கை கொண்டபடினால் நீதிமானாக மாறினான். இயேசுவின் தாயாகிய மரியாதை குறித்து தியானித்தோம். அவர் கற்பனைகளை கை கொண்டபடினாலே பாக்கியவதியாக மாறினார். சகோதர சகோதரிகளே, இந்த 2 பேரை குறித்து தியானித்தோம். அது போல தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளாத சவுலை குறித்து தியானிக்கும் பொழுது அவனுடைய முடிவு மரணத்தில் தற்கொலையிலே போய் முடிந்தது. அமலேக்கியன் கையினாலே மடிந்து போனான். யெரொபெயாமை குறித்து தியானிக்கும் பொழுது விக்கிரகாராதனைக்கு வித்துட்டு ஆண்டவருடைய கோப ஆக்கினைக்கு ஆளானதான் அவன் சந்ததி அந்த பூமி இல்லாதபடி போய்விட்டது. சகோதரர்களே, அவர்கள் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளாதபடினாலே தேவனுடைய இரக்கத்தை பெறாதவர்களாக மாறிவிட்டார்கள். இறுதியாக அருமை இரட்சகராகிய நம் இயேசு கிறிஸ்துவை குறித்து தியானிக்கும் பொழுது அவர் கற்பனைகளை கை கொண்டபடி ஆண்டவர் சொன்ன நியமத்தின்படி ஞானஸ்தானத்தை பெற்றபடினாலே ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார். ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றனாலே பிசாசுகளை ஜெயிக்கின்ற வல்லமையை தேவன் பெற்றுக் கொண்டார். சகோதர சகோதரிகளே, அப்ப இதுல இருந்து நாம் என்ன தெரிகிறது? தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக் கொள்வோம். நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த காணொலியை பார்க்கின்ற பிள்ளைகள் தகப்பனே, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களாக இருக்கும் பொழுது தேவனுடைய இரக்கத்தை பெற்று ஆசீர்வாதத்தை பெற்று வல்லமையை பெற்று உங்களுடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாக மாறுவார்கள், நீதிமான்களாக மாறுவார்கள், பாக்கியவதிகளாக மாறுவார்கள் என்று நாங்கள் தியானித்தோம். சகோதரர்களே, அப்பா, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இவருடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, தேவைகளை சந்திப்பதற்காக நன்றி. நீரே பொறுப்படுத்தி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். God bless you. Hallelujah. Praise the Lord. Praise the Lord.